இது ஒட்டன்சத்திரம் பகுதி, சின்னத்துறை அவங்க பேர். நம்ம கத்திரி பார்த்திங்கன்னா நடவு பண்ணி ஒரு 20-25 நாள்லேருந்து நம்ம ப்ராடக்ட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. கீழே பார்த்திங்கன்னா ஷெட்டு, என்பிகே, கல்ச்சர், ரேப்பப் இதெல்லாமே கொடுத்துருக்கு. முழுமையாக நம்ம ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கத்திரி பொதுவாக பார்த்திங்கன்னா சொத்தை அதிகமாக வரும், வைரஸ் அதிகமாக வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வைரஸ் 1-2 இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு. இந்த மாதிரி 1-2 தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ பூக்கள் எண்ணிக்கை நல்லா வெயில் வந்து அடுத்து மழை ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த சீசன்லேயும் பார்த்திங்கன்னா பூக்கள் அதிகமாக கொட்டாமல் பூக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பிஞ்சு காய் எல்லாமே இருக்குது. அடுத்து முக்கியமாக சொத்தைக்காய்ங்கிறது கத்திரிக்காய் ரொம்ப அதிகமாக இருக்கும். சொத்தைக்காய் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அவங்க இப்போ தான் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பாஞ்சிருக்கு. இப்போ தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்காக போயிருக்கிறாங்க. அவங்ககிட்டையும் நம்ம இது எப்படி வருது என்ன கேட்க போகிறோம். அவங்க என்ன இந்த கத்திரி இது வரைக்கும் பண்ணதில் நம்ம ப்ராடக்ட் பயன்படுத்துறதுல கத்திரி என்ன மாதிரி வந்தது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறதையும் கேட்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்களோட எண்ணிக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ தான் காய் பறிச்சிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய் அதிகமாக இல்லை. பார்த்திங்கன்னா இந்த புழு பார்த்திங்கன்னா தண்டு புழு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலையை வந்து அதிகமாக சாப்பிட்ருக்கு. இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியல. ஏதோ ஒன்று அதிசயமாக இருக்குது. வைரஸ் மட்டும் உங்களுக்கு 1-2 இடையில வந்திருக்கு. அதுக்கு நம்ம ப்ராடக்ட் ரெகுலராக கொடுக்க சொன்னால் இடையில வந்து ஒரு 10 நாளாக தொடர்ந்து நிறைய மழைங்கிறாவது கொடுக்காம விட்டாங்க. அது திரும்ப இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கிறோம். அந்த ஸ்டிம்மரிச்சு நுண்ணூட்டம் ஸ்ப்ரே பண்ணது ரெகுலராக பண்ண சொல்லியிருந்தோம். மழைங்கிறதுனால பண்ண முடியல. இருந்தாலுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு பூக்கள் நின்று இருக்குது. உங்களுக்கு தண்டு புழுவோ அல்லது காய் புழுவோ சொத்தையோ எல்லாமே மேக்ஸிமம் கிடையாது. தண்டு புழுவே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா சொத்தைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்குது. அதே அவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக ஃபோனில் பேசுகிறோம் சொன்னாங்க. அவங்கள இப்போ நேரடியாக சந்தித்து அவங்க எப்படி இருந்ததுன்னு கேட்க போகிறோம். முழுமையாக நம்ம எவ்வளோ வரையும் சொன்னாலுமே பார்த்தோம்னா எவ்வளோ பண்ணியிருந்தாங்கனாலுமே நம்ம சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் பயன்படுத்துங்க. சிடி ஏரியா ரிசல்ட் பாருங்கள். நம்ம ப்ராடக்ட் 100% இருக்கும். ஆர்கானிக்கில் எந்த விவசாயமும் பண்ண முடியும். அதுக்கு சரியான வழிமுறைகள் தெரிஞ்சு பண்ணுன்னா கட்டாயம் ப்ராஃபிட்டாக ரசாயனம் இல்லாமல் நஞ்சு இல்லாமல் கட்டாயம் பண்ண முடியும். அதுக்குண்டான சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே பண்ணித்தரேன்னு சொன்னதை கேட்டு பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ஏரியாவில் ஒரு 15 to 20 சென்ட்டு தான் இருக்கும். இவ்வளோதான் ஏரியாவே. இந்த ஏரியாவிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க நம்ம ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஏரியா மட்டும்தான் நம்ம ஒரு சிறிய ஏரியா தான் நம்ம கத்திரி பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா ரிசல்ட் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு சில சூழ்நிலை காரணமாக அவங்க முழுமையாக நம்ம சொன்னது 100% ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்களால முடியல. பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக ரிசல்ட் கொண்டு வந்திருக்க முடியும். இதை விட சிறப்பாக அந்த ரிசல்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 1-2 வைரஸ் வந்தது கூட தவிர்த்து கொண்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு திருப்தி. ரசாயனம் பண்ணினதை காட்டில் கொஞ்சம் உரம் போட்டு பண்ணுவோம். அதை காட்டில் இது எங்களுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நேரடியாக அவங்களையும் சந்தித்து பேச போகிறோம். பார்க்கலாங்க. நன்றி. தண்ணி வந்து வெயிலோட வேகத்தில் போச்சு. இது மழை இதுக்கு ஒரு அளவாக ஈரமாக இருந்ததுக்கெல்லாம். இப்போ இது வரைக்கும் எத்தனை பொறி பொறிச்சிருப்பாங்க? 5 வரைக்கும். 5 வரைக்கும். காய் 2 தடவை தானுங்க அதிகமாக 6 12 வெயில் வந்தது. அப்புறம் அங்கிட்ட 2 வெய் ஒவ்வொரு வெய் அதே ஒரு 5-6 பருப்பு ஆயிடுச்சு. 5 பருப்பில் எத்தனை கிலோ வந்திருக்குங்க? கிலோ கணக்கில் போடுறது பை 20 கிலோ வருங்க. 20-22 கிலோ வரும். 15 வெய் போட்டிருக்கோம் இது வரைக்கும். டோட்டலாக ஏரியாவில் ஒரு 25 சென்ட் வருங்களா? 25 வராது. கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த அளவு காய் பரவாயில்ல இல்லைங்களா? கிழவுக்கு இப்போ ஒரு சிறைக்கு ஒரு பைய கிழக்கு வரும். 3 செலவு போடுதுங்க. 6 இப்போ இந்த கிழக்கு 6 வை, போன கிழக்கு 6 வை. நான் ஒவ்வொரு செலவு நம்ம ஒவ்வொரு பைக்கு 6 அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு நிறுத்தி நான் பொதுவாக எடுத்து வச்சு நல்லா இந்த வெயிலில் இந்த காய் பரவாயில்ல தானுங்க. நல்லா வெயில் கடுசு இல்லைங்களா? வெயில் கடுசு இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. மழை காலத்தில் செய்வேன் அதிகமாக மறந்துக்கிறது எந்த சோழியுமே இருக்காது. நட்டதோடு சரி உரம் மட்டும் இப்படி அந்த இது இருக்கு இல்லைங்களா? ஆமாம், பச்சை கலர் பாட்டில் அது எடுங்க. சரி, அது உள்ளே இருக்கு. அந்த பச்சை கலர் பாட்டில் மட்டும் நீங்கள் 10 நாளைக்கு ஒருக்க அடிச்சுட்டு இருங்க. பூ உங்களுக்கு என்னவே மழை பெஞ்சாலும் என்னவே மழை பெஞ்சாலும் இதை அடிச்சிட்டு நீங்கள் பச்சை கலர்
இதை மட்டும் வாரத்துக்கு ஒன்று நான் சொன்ன மாதிரி அடிச்சிருந்தீங்கன்னா அந்த பூவை கொட்டியிருக்காது. அந்த பூ பிஞ்சு அறுத்துருவாங்க. நாளைக்கு வச்சு இப்போ இன்னைக்கு இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா பூ சொன்னது அன்றைக்கி சொன்னீங்களா இது பூவுக்கு சொன்னேன் அதைத்தான் வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணி விட்டு அடிச்சுக்கலாம் நல்லா பூவு. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பூ இன்னைக்கு இதை அடிச்சு வர்ற நாளைக்கு விட்டு நாளானிக்கு இதை கொடுத்தோம். இங்கே இப்போ நம்ம அந்த உரம் கொண்டாந்து கொடுக்கலன்னா அந்த தண்ணியில் கலந்து விட்டு இல்லைங்களா, அது இல்லைன்னா நீங்கள் வந்து உரம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருவீங்களா? இப்போ உங்களுக்கு அந்த உரம் இப்போ காய் கண்டிஷனுக்கு வந்துருச்சுங்க. ஓரளவுக்கு முதல்ல வந்து எடுத்தோம்னா சொத்தை சரியாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இருக்க ஒரு 2 கடு சொத்தை மாற்றிக்கிட்டோம்னா பொரு பிஞ்சுகளில் இருந்தால் கூட அதை தட்டி விட்டுருவேன். அது புகுழு விழுகிறது அந்த அதை தட்டி அடிச்சுட்டு வந்துடுவேன். இந்த இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து இதில் 6 வயசுல எனக்கு சொத்தை இல்லை ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். கரெக்ட் எடுத்தோம்னா காய் எடுத்தால் அப்படியே எடுத்து ஒரு நாளைக்கு எடுத்தாலும் பைக் போட்டுருவாங்க. இவ்வளோ காய் கூட சிக்காது, 2 கிலோ கூட சிக்காது. தகுதி பண்ணுறது பழப்பு விடுங்க, அது விடுங்க, சொத்தம் வராது. கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்டேஜில் கரெக்டாக பண்ணிட்டு இருக்குங்காட்டி உங்களுக்கு அந்த சொத்தை குறைஞ்சிருச்சு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். இது நீங்கள் கரெக்டாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் பாட்டில் மட்டும் ரெகுலராக பண்ணிடுங்க. சரி கீழே கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த உரம் இவ்வளோ போடுன்னு சொன்னீங்களா வழக்கமாக, அது தேவையில்லை. தேவையில்லை இல்லை தான் வழக்கமாக நம்மளது இல்லைன்னா அது போடுவோங்கிற மாதிரி சொன்னார். இப்போ இது கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிகே மட்டும் ஒரு செட் கொடுத்துருங்க. பிகே மட்டும் ஒரு செட்டு வாங்கிட்டாங்க. ஒரு 20 நாளைக்கு ஒரு கால் லிட்டரு தண்ணியில் கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பூ பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வரும். ஆமாம், தண்டு வந்து ஊக்கம் வருங்க. தண்டு ஊக்கம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்னி மழை இன்னி நல்லா பெஞ்சனாலும் உங்கள் செடி சாயாது. அப்படியே அதெல்லாம் செட் ஆகிக்குதுங்க. மழை அதிகமாக பெய்யும் போது அந்த அந்த வைரஸ் வருங்க, அந்த செடி அந்த வைரஸ் தண்ணி குறைக்கிற கிணறு தண்ணி அதிகம் விட்டாலே அது வந்துச்சு. அதாங்க இப்போ நீங்கள் காட்டணும். அது போன வருஷம் 1000 ரூபா 1200 ரூபா இந்த வருஷம் கிடச்சிது. இந்த கிடச்சி 400 தான் அதிகபட்சம். அது வந்து கீழே காய் நிறைய வறுத்து வருது. நான் போன 3 வருஷத்தை வித்த ரேட்டை பார்த்து போட்டு எல்லாருமே நான் வருஷம் அந்த நாட்டுக்கொண்டு இருக்காது. இல்லாட்டி இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம போய் இப்போ எவ்வளோ போச்சு இன்னைக்கு 400 ரூபா. மற்றதுங்க மற்றது 300 ரூபா. 100 ரூபா சேர்த்தி எடுக்கிறாங்க. நம்ம காய் அந்த அளவுக்கு தரமாக இருக்குது.